ஜஸ்ட் இமேஜின் உங்கள் முன்னாடி 5 ரூம் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரூம்குள்ளே போய் ஆகணும். நான் இப்போ ரூம் நம்பர் 2க்குள்ளே போகிறேன். ரூம்குள்ளே போன பார்த்த எல்லா விண்டோஸும் க்ளோஸ் ஆகிருக்கு. நான் இப்போது ரூம் டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது 28.6 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ரொம்பவே ஹீட்டாக இருக்குது. 5 மினிட்ஸ் கழிச்சு அந்த ஹோட்டலோட மேனேஜர் இந்த ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன சொல்லுவேன்? எஸ் இல்லைனா நோ, பிடிக்கும் பிடிக்காது, அப்படி தானே? இப்போது உங்களுக்கு நான் ஒரு ஷாக் தரேன். டேட்டா டைப்ஸ். இப்போ உங்களுக்கு நான் டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு சொல்லித்தரப்போகிறேன். ஃபர்ஸ்ட், உங்கள் முன்னாடி 5 ரூம் இருக்குது. எத்தனை ரூம் இருக்குது? 5 ரூம். 5ங்கிறது நம்ம வேல்யூன்னு வச்சுப்போம். இப்போது அந்த வேல்யூவை நம்ம 5ன்னு சொல்லும்போது அது பாயிண்டில் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு இன்டீஜர். இந்த இன்டீஜரை நம்ம கோடில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா INT, இன்ட் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட். இப்போ நான் அந்த ரூம் டெம்பரேச்சர் 28.6 டிகிரி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பாயிண்ட் வேல்யூஸை நம்ம ஃப்ளோட்னு மென்ஷன் பண்ணுவோம். நான் அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட அவங்க நேம் கேட்டிருப்பாங்க. அந்த நேம் தான் ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங்குங்கிறது ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம ஒரு வேர்டில் கொடுக்குறது தான் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ஒரு வேல்யூவை வேர்டில் ரெப்ரசன்ட் பண்ணோன்னா அது ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம கோடிங்கில் STG அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டபுள் கோட்ஸில் இந்த வேல்யூஸ் கொடுத்தாலே அது ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் ஆகும். இப்போது 1+1 அப்படின்னு கொடுத்தா அது வந்து நம்மளுக்கு 2ன்னு தெரியும். பட் இதுவே டபுள் கோட்ஸ்குள்ளே 1 + டபுள் கோட்ஸ்குள்ளே 1 கொடுத்தோன்னா அது 11 தான் ஆட் பண்ணும். அது வந்து கன்கார்டினேஷன். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டாப்பிக்கில் சொல்லித்தரேன். இப்போ இன்னொன்று இருக்குது. நான் அந்த ரூம்குள்ளே போனோன்னா அந்த மேனேஜர் என்கிட்ட வந்து ரூம் பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. நான் என்ன சொல்லியிருப்பேன்? ஆமாம் இல்லை, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதை தான் பூலியன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் முன்னாடி ஒரு கொஷினை வந்து கேட்கும்போது எஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இந்த மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ் நோ இப்படி நீங்கள் சொல்கிறது பேர் தான் பூலியன். பூலியனில் எப்பயுமே ட்ரூ ஆர் ஃபால்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்படி ஏதாச்சும் நம்ம வேல்யூ கொடுத்தோன்னா அதை வந்து நம்ம பூலியன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த 4 டேட்டா டைப்ஸை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் சொன்ன எக்ஸாம்பிளோட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னால் பூலியன், பாயிண்டில் வந்தால் ஃப்ளோட், வேல்யூஸாக நம்பர்ஸில் வந்தால் இன்டீஜர், வேர்ட்ஸில் வந்தால் ஸ்ட்ரிங். ஸோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் லூப்ஸ்லாம் பற்றி என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க ஃபாலோ பண்ணுறேங்க.